அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜனவரி 26ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிரகநிலைகள் மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் முக்கியமாக சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு 28ஆம் தேதி முதல் விலகுகிறார். சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான நல்ல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரன் 9இல் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அலைச்சல் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாக தேடி வரும். உங்களுடைய தனித்திறமை எந்த துறையின் கீழ் இருந்தாலும் அந்த துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு தேடி வருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் உச்ச வீடாக ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடுதான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் தடை தாமதங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அவை அனைத்தையும் விலக்கி நல்ல வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் அதற்கு முன்னதாக மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோ வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் வளர்பிறை சந்திரனாக அமைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரன் அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறார். 28, 29 ஆகிய தேதிகளில் அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உறுதியாக கடகராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையில ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களில் சந்தித்து வந்த பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் விலகும். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல தடைகள் தகர்த்தெறியப்படும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில். அதன் காரணமாக புதிய வாய்ப்பும் நல்ல வெற்றிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஆகிய தினங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ராசியின் அதிபதி வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம், தேவையற்ற கருத்து மோதல்கள் உருவாகலாம். எனவே முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க மற்றும் அந்த தருணங்களில் சற்று வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. ஏனென்றால் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்பவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதில் எந்தவிதமான பலனும் கிடைக்க போவதில்லை. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் சற்று வளைந்து கொடுத்து செல்வதும் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்
என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எடுத்த காரியத்தை தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். செவ்வாயும் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பன மிகப்பெரிய அளவுல கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான அடித்தளங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளை குறைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். சுப நிகழ்வுகள் கைகூடும். அஜாக்கிரதையாக செயல்பட்டாலும் கூட இந்த விஷயங்களில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் இறுதி காலகட்ட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. எனவே இந்த வேளையில் சில சிரமங்கள் வரலாம். பணிச்சுமை அதிகரிக்கலாம். எதிர்பாராத தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக திடீரென அலைச்சலும் திடீரென சில மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. திடீரென கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது உறுதியாக புதிய வாய்ப்பிற்கு அடித்தளமிடும். எனவே மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் முற்றிலும் கடகராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமான ராகு 9லும் மோட்சக்காரகரான கேது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய 3ஆம் இடத்தில் அத்துணை தோஷங்களையும் தகர்த்தெறியக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அத்தனை காரிய தடைகளும் தகர்த்தெறியப்படும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை உண்டு. ஏனென்றால் 9ல் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மிகவும் சாதகமானதாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.